Jehovah Hosinu. ரெபேக்காள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பைபிள் கேரக்டரோடைய நேம் ரெபேக்காள். ரெபேக்காள்னு சொன்ன உடனே எல்லாத்துக்குமே தண்ணீர் துறவு தான் ஞாபகம் வரும். ஆனா அந்த தண்ணீர் துறவு எப்படி இருக்கும்னு தெரியாதுங்களையா? அந்த தண்ணீர் துறவு ரொம்ப பெரிய துறவா இருக்கும். அதுக்கு உள்ள இறங்கி போகிறதுக்கு பாறை போன்ற படிகள் அமைச்சிருப்பாங்க. அது வழியா தான் இறங்கி போய் தண்ணீர் எடுத்துட்டு திருப்பி மேல வர்றது மாதிரி இருக்கும். இப்படிப்பட்ட துறவலை தான் ரெபேக்கா இறங்கி தண்ணீர் எடுப்பாங்க டெய்லி. இந்த ரெபேக்கா யாருன்னா சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுடைய குமாரத்தி, லாபானுடைய சகோதரி. நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்த பெண் தான் இந்த ரெபேக்கா. ரொம்ப அழகாவும் இருப்பாங்க. ரெபேக்காளுடைய பேருடைய அர்த்தம் என்னன்னா முடிச்சுகள் நிரம்பிய கயிறுன்னு அர்த்தம். ரெபேக்காளுக்கு ரொம்ப நிறைய நற்குணங்கள்லாம் இருக்கு. இந்த நற்குணங்கள்னால தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் ஃபியூச்சர்ல கிடைப்பாங்க. ரெபேக்கா எப்பவும் போல தண்ணீர் எடுக்க துறவு கிட்ட வராங்க. ஆனா இந்த சமயம் அவங்க எலியேசர்னு ஒருத்தரை சந்திக்கிறாங்க. இந்த எலியேசர் யாருன்னா முற்பிதாக்களில் ஒருவரான ஆப்ரஹாமோட ஊழியக்காரர். இந்த எலியேசர் ரெபேக்காள் கிட்ட குடிக்க தண்ணீர் கேக்குறாங்க. ரெபேக்காள் கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க குடத்தை கீழே வச்சுட்டு அவருக்கு துறவல் இறங்கி தண்ணீர் எடுத்துட்டு கொண்டு கொடுக்கறாங்க. அவர் கேட்காமலே அவருடைய 10 ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் வார்த்து கொடுக்கறாங்க. இதெல்லாம் பார்த்து எலியேசருக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா அவர் ஒண்ணுமே பதில் சொல்லாம அவங்க பண்றத பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ரெபேக்கா குறைஞ்சது ஒரு 100 குடம் தண்ணீராச்சும் எடுத்து ஊற்றி இருப்பாங்க. அவங்க இந்த உதவிய யாருடைய கட்டாயத்தினாலும் செய்யல. அவங்களுடைய இரக்க குணம், உதவுதல், சுறுசுறுப்பு, கடின உழைப்பு, பெரியோரை மதிக்கிறது, இது எல்லாமே அவங்களுடைய இந்த நற்குணத்துல தெரிஞ்சிருச்சு. அவங்களுடைய இந்த நல்ல குணத்தை பார்த்து எலியேசர் அவங்களுக்கு நிறைய பொன் ஆபரணங்களை பரிசாக கொடுத்தாங்க. ஆனா இது எல்லாமே அவங்களுக்கு பெருசில்ல, முக்கியமும் இல்ல. அவங்களுக்கு கடவுளுக்கு பயந்தவனும் செல்வ சீமானுமா இருந்த ஈசாக்குக்கு மனைவியாகும் பாக்கியம் அவங்களுடைய இந்த நற்குணத்தினால கிடைச்சிச்சு. உபசரணை ரெபேக்காளின் சிறந்த குணமாக இருந்துச்சு. ரெபேக்காளுடைய இந்த நற்குணத்தை பார்த்த எலியேசருக்கு ரெபேக்காள ரொம்ப பிடிச்சு போச்சு. தன்னுடைய எஜமானுடைய மகனுக்கு ஏற்ற மனைவியாக இருப்பாங்கன்னு நினைச்சு அவங்களுடைய வீட்டுல போய் அவங்கள பெண் கேட்க போறாரு. எலியேசர் நடந்த எல்லாத்தையும் ரெபேக்காளுடைய பெற்றோர்கிட்ட சொல்றாரு. ரெபேக்காளுடைய பெற்றோரும் இது கர்த்தரின் சித்தோன்னு சொல்லி அவங்கள அழைத்து கொண்டு போக ஒப்புக்கொள்றாங்க. ரெபேக்காளும் தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு மனுஷனை, அறியாத ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. முழு குடும்பமும் இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு முழு மனசோட ஏற்றுக்கொண்டாங்க. அவருடைய சகோதரர், எங்கள் சகோதரியை நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்களாகன்னு அவங்கள பிளஸ் பண்ணி அனுப்புறாங்க. முழு குடும்பமும் ரெபேக்கால ஆசீர்வதிச்சு அனுப்புனாங்க. அவங்க ஆசீர்வதிச்ச எல்லா காரியமும் பின்னால ரெபேக்காலோட வாழ்க்கையில நிறைவேறியது. இன்றைய நாட்கள்ல நடக்கிற எல்லா கல்யாணத்திலையும் கண்டிப்பா ரெபேக்கால பத்தி பேசாம இருக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட மாபெரும் பாக்கியத்தை பெற்றவங்க தான் இந்த ரெபேக்கா. ரெபேக்கா ஈசாக்க கல்யாணம் பண்ணதுக்காக எலியேசர் கூட கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அவங்க சாயங்கால வேளையில தூரத்துல ஒரு மனுஷனை பாக்குறாங்க. அவங்களுக்கு ஈசாக்கு எப்படி இருப்பாருன்னு தெரியாது இல்லையா? சோ அவங்க எலியேசர் கிட்ட தூரத்துல அங்க ஒரு மனுஷன் இருக்கார்ல, அவர் யாருன்னு கேக்குறாங்க. எலியேசர் சொல்றாரு, இவர்தான் என்னோட எஜமானாகிய ஈசாக்குன்னு. உடனே ரெபேக்கா அவங்க வந்துட்டு இருந்த ஒட்டகத்துல இருந்து இறங்கி அவங்களுடைய தலைய முக்காடிட்டு கொண்டாங்க. ஒட்டகம் என்பது செல்வத்தை குறிக்குது. அதிலிருந்து ரெபேக்கா கீழே இறங்கி தலைய முக்காடிட்டு கொண்டது பயபக்திய குறிக்குது. இந்த செயலை அவள் கணவனுக்கு கொடுக்கிற மரியாதை, பண்பு,
தாழ்மை இது எல்லாத்தையும் குறிக்குது. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார்னு யாக்கோபு 4:6 சொல்லி இருக்கு. இது ரெபெக்காளுடைய வாழ்க்கையில உண்மையாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் எலியேசர் நடந்த எல்லாத்தையும் ஈசாக்குக்கு சொல்றாரு. ஈசாக்கும் ரெபெக்காலும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஈசாக்கு ரெபெக்காளுடைய கல்யாணத்துக்கு முன்னாடியே ஈசாக்குடைய அம்மா சாராள் இறந்து போயிடுறாங்க. சாராளுடைய இறப்பினுடைய துக்கம் ஈசாக்குக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அந்த துக்கத்துல இருந்து ஈசாக்கு வெளியே வர முடியல. ஆனா ரெபெக்கால அவர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய தாயோட மரணத்துல இருந்த துக்கம் ரெபெக்காலோடைய நேசத்தினால ஈசாக்கு மறந்துட்டாரு. ரெபெக்கால் அவருக்கு அவ்வளவு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் இருந்திருக்காங்க. மனைவியானவள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க வேண்டும்னு எபேசியர் 5:22-23 சொல்லி இருக்கு. இதுக்கப்புறம் ரெபெக்காலுக்கு கொஞ்சம் வருஷமா குழந்தை இல்லாம இருந்துச்சு. ரெபெக்கால் ரொம்ப ஃபீல் பண்ணி ஈசாக்கு கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஈசாக்குக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகி தேவனிடத்தில் ரெபெக்காலுக்காக வேண்டுதல் செய்வாரு. தன்னுடைய மனைவி மலடின்னு தெரிஞ்சும் அவங்கள விட்டு வேற கல்யாணம் பண்ணாம அவங்களுக்காக தேவ சமூகத்துல வேண்டுதல் செய்வாங்க. அவங்களுடைய வேண்டுதலை தேவன் கேட்பார் அல்லவா? அவங்களுடைய வேண்டுதலை தேவன் கேட்டு ரெபெக்கால கர்ப்பம் தரிக்க பண்ணினாரு. கர்ப்பத்துல பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டு இருக்கிறத உணர்ந்த ரெபெக்கால் உடனே கர்த்தரிடத்தில் போய் விசாரிச்சாங்க. அவங்க வேற யாருக்கிட்டையாவது போய் விசாரிச்சா அவங்களுக்கு குழப்பமான ஆலோசனை தான் கிடைச்சிருக்கும். ஏன்னா இந்த உலகத்திலேயே ரெட்ட பிள்ளைக ரெபெக்காலுக்கு தான் பிறந்தாங்க. சோ யாருக்குமே இந்த ரெட்டை பிள்ளைகளை பத்தி தெரியாது. யாரா இருந்தாலும் ரெபெக்காலுக்கு தவறான ஆலோசனை தான் சொல்லியிருப்பாங்க, குழப்பமான ஆலோசனை தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா ரெபெக்கால் இந்த உலகத்தில் உள்ளவங்க கிட்ட ஆலோசனை கேட்காம தேவனிடத்தில் போய் ஆலோசனை கேட்டாங்க. அவங்களுக்கு கரெக்டான ஆலோசனைய தேவன் கொடுத்தாங்க. கர்த்தரிடத்தில் விசாரித்த ரெபெக்காலுக்கு தெளிவான பதில தேவன் சொன்னாரு. தேவன் அவளுடைய பிரசவத்தை லெகுவாக்கி ஏசா யாக்கோபுன்னு 2 ஆண் பிள்ளைகளை பெற்றெடுக்க செய்தாரு. இத்தனை நற்குணங்களை கொண்ட இந்த ரெபெக்கால் நல்ல தாய்ங்கிற பேரை எடுக்க தவறிட்டாங்க. ஏன்னா அவங்க பார்த்த பாரபட்சம் தான். ஏசாவை விட யாக்கோபு மேல ரொம்ப பிரியமா இருந்தாங்க. அவங்க கர்ப்பத்துல பிள்ளைகள் இருக்கும்போது தேவன் மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு சொன்ன அந்த வெளிப்பாட பெற்றிருந்ததுனால ஏசாவை விட யாக்கோபு மேல ரொம்ப பிரியமா இருந்தாங்க. ஏசா பெறக்கூடிய அந்த சிரேஷ்டபுத்திர பாகத்தை தன்னுடைய இளைய மகனாகிய யாக்கோபுக்கு தன் தகப்பனை ஏமாற்றி வாங்கி கொடுக்கறதுக்கு உதவியா இருந்தாங்க. இதனால ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் பகை உணர்வு ஏற்பட்டதுனால ஏசா யாக்கோப கொன்று போடுவான்னு பயந்து அவங்களுடைய சகோதரனாகிய லாபானுடைய வீட்டுக்கு யாக்கோப அனுப்புறாங்க. அங்க யாக்கோபு ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்திருப்பாரு இல்லையா? மாமாவாகிய லாபான் வீட்டுல யாக்கோபு 14 வருஷம் ரொம்ப கடுமையா நடத்தப்பட்டான். யாக்கோபு அவன் விதைத்தத அறுத்தான். அவங்க அம்மா அப்பாவுடைய முதிர் வயதுல அவனால அவங்கள போயிட்டு கவனிக்க முடியல. அந்த பொறுப்பை அவனால எடுத்துக்க முடியல. ரெபெக்காலும் ஆசையா வளர்த்த மகன் ஏசாவை விட யாக்கோப ரொம்ப நேசிச்சாங்க. ஆனா யாக்கோபுடைய வளர்ச்சிய அவங்களால பார்க்க முடியல. அவங்களுடைய ஆசை மகனான யாக்கோபுடைய திருமணத்தை கூட அவங்களால பார்க்க முடியல. அது கூட விடுங்க, அவங்க கடைசி வர யாக்கோப பார்க்காமலே இறந்தும் போயிட்டாங்க. ஒரு பிள்ளைய வெறுத்து இன்னொரு பிள்ளைய நேசிப்பது சரியில்லை. வாக்கு தத்தம் கொடுத்த தேவன் அந்த வார்த்தையை நிறைவேற்ற வல்லவர் அல்லவா?
அவர் கண்டிப்பாக ஏற்ற காலத்தில் அந்த வார்த்தையை நிறைவேற்றியிருப்பார். ஆனா இவங்க குறுக்கு வழியில தன்னுடைய மகன் மற்றும் கணவரை ஏமாற்றி ஒருவருடைய ஆசீர்வாதத்தை எடுத்து இன்னொருவருக்கு கொடுக்கணும்னு நினைச்சது இப்படிப்பட்ட விளைவா ஆகி கடைசி காலம் வரை அவங்களுடைய இஷ்டமான மகனை பார்க்க முடியாம போயிருச்சு. நம்மளுடைய பரமபிதா நம்ம எல்லாரையும் ஒரே விதமா தான் நேசிக்கிறாங்க. ஒன்றுக்கு அதிகமாக பிள்ளைகள் இருக்கும்போது அன்பு காட்டுவதுல, பொருட்கள் வாங்கி கொடுப்பதுல பட்சபாதம் இல்லாம, பாகுபாடு இல்லாம நடந்து கொள்ள வேண்டும். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான்னு நீதிமொழிகள் 22:6 சொல்லுது. பிள்ளைகளை வளர்ப்பதில் ஒரு தாயின் பங்கு முக்கியமானது. சிறு சிறு காரியங்களிலும் மிகவும் கவனமாக இருக்க அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்துள்ள பிள்ளைகள் அனைவரையும் சமமாக நேசிப்பவர்களாக, அவர்களுக்கு சிறந்த முன்மாதிரிகளாக வாழ வேண்டும்.